அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரசாரமான மீன் குழம்பு வைக்க போகிறோம். வரிசையாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமும் மிளகாத்தூள், மீனுக்கு மசாலா போட்டாச்சு. நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம் அந்த மீனை. மசாலா வதக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 8 பச்சை மிளகா, உரித்த ஒரு பூண்டு, முழு பூண்டு, நறுக்குன ஒரு 1/2 கிலோ வெங்காயம், ரெண்டு தக்காளி. மசாலா அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் மீடியமாக வந்து வதங்கினா போதும். கொஞ்சமாக தேங்காய் விழுப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னாக்க பண்ணிக்கலாம். மசாலா இந்த அளவு வதங்கினா போதும். இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப அடுப்பு ஏற்றிக்கிறோன்னா. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இப்போ இது வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் விட்டோம்னா இந்த மிளகாத்தூள் கருகிடும். அதனால் இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மீனை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சூப்பராக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.